எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி போற்றி. பெற்றதாய் தனை மகன் மறந்தாலும் பிள்ளையை பிறந்தாய் மறந்தாலும் உற்ற தேகத்தை மறந்தாலும் உயிரை நீதிய உடல் மறந்தாலும் கற்ற நெஞ்சகம் களி மறந்தாலும் கண்கள் நின்று நிற்பது மறந்தாலும் நற்றவர்த்தவர் உள்ளிருந்தோங்கும் நம சிவாயத்தை நான் மறவேன். அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும் ஆண்டோர் பெருமக்களுக்கும் எனது பணிவான வணக்கத்தை இந்த நல்ல வேலையை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த வாய்ப்பை எனக்கு நல்கிய இலக்கிய செம்மல் திரு காளியப்பன் புலவர் காளியப்பன் ஐயா அவர்களுக்கும் இந்த மேடையிலே நான் அமர்ந்து பேசுவதற்கு அனைத்து வசதிகளையும் செய்து கொடுத்த தருத்திரு சுவாமி மருதாசல அடிகளார் ஐயாவின் பாதத்தை தொட்டு எனது தலைமை உரையை நான் இப்பொழுது ஆற்ற உள்ளேன். தொல்காப்பியமானது அனைவரும் படிக்கிறார்களா என்பது ஒரு கேள்விக்குறியாக நடைமுறையில் இருந்து கொண்டிருக்கின்றது. தொல்காப்பியம் 3 பகுப்புகளாக பிரிக்கப்படுகிறது என்பதை தொல்காப்பியம் படித்தவர்கள் உணர்வார்கள். முதலாவதாக எழுத்ததிகாரம், சொல்லதிகாரம், பொருளதிகாரம் என்று 3 பகுப்புகளாக நமது தொல்காப்பிய சுவாமிகள் அவர்கள் படைத்திருக்கிறார்கள். அந்த 3 பகுப்புகள் ஏன் 3 பகுப்புகளை மட்டும் அளித்தார் என்பதற்கு எனது ஒரு சின்ன ஆழ்ந்த ஒரு சிந்தனையாக சிவபெருமானுக்கு முக்கண் இருப்பதால் என்னவோ 3 பகுப்புகள் அங்கே பிறந்திருக்கிறது என்றுதான் நான் கருதுகின்றேன். அடுத்ததாக ஒவ்வொரு பகுப்புக்கும் 9 இயல்கள் என்று கூறுகிறார்கள், வகுத்து கூறியிருக்கிறார். அந்த 9 இயல்கள் எப்படி 9 இயல்கள் ஏன் அவர் வைத்தார் என்றால் 9 நவ கோள்களை முன்னிட்டு அவர் அந்த 9 இயல்களை படைத்திருப்பார் என்பது என்னுடைய ஆழ் மனதிற்கு தோன்றுகிறது. ஒவ்வொரு பகுப்பிற்கும் 9 இயல்கள் என்றால் 3 பகுப்புகளுக்கு 27 இயல்களாக மொத்தம் வகுத்து கூறியிருக்கிறார் என்றால் அந்த 27 என்பது என்ன, எதன் அடிப்படையில் என்ற என்னுடைய தனிப்பட்ட கருத்தாக வான மண்டலத்திலே இருக்கின்ற அந்த நட்சத்திர கூட்டங்கள், நட்சத்திரங்கள் 27ஆக பாகுபடுத்தி இருக்கிறார்கள். அப்போ அவர் அறிவியலை இந்த நோக்கிலே அவர் பார்த்திருப்பார் என்பது எனது தனிப்பட்ட கருத்தாக உங்கள் முன் வைக்கின்றேன். அடுத்ததாக நம்ம தொல்காப்பியர் அவருக்காக சில இலக்கண நயத்தோடு சில வரிகளை உங்கள் முன் படைப்பதற்கு முன்பாக இன்றைய காலகட்டத்திலே எப்படி தொல்காப்பியம் இலக்கண நயங்கள் எப்படி இருக்கிறது என்பதை பார்க்கின்ற பொழுது கல்லூரி மாணவர்கள், கல்லூரி பேராசிரியர்களுக்கு இலக்கணத்தை முழுவதுமாக கற்றுக் கொடுக்க வாய்ப்பு குறைவாக இருக்கிறது என்பது இருக்கிறது. அதை நமது தொல்காப்பிய தமிழ் சங்கம் முன்னின்று சாந்தலிங்க அடிகளார், திரு சாந்தலிங்க அடிகளாருடைய தலைமையிலே இந்த ஒரு சில உதவிகளை கல்லூரிகள் மத்தியிலே நாம் ஏதாவது ஒரு கருத்தரங்கம் இந்த மாதிரி நாம் செய்கின்ற பொழுது கண்டிப்பாக அது கல்லூரி பேராசிரியர்களை சென்றடையும். பேராசிரியர்களுக்கு சென்றடைந்தாலே கல்லூரி மாணவர்களுக்கு எளிமையாக சென்றுவிடும் என்பது எனது தனிப்பட்ட கருத்து. இந்த 108வது அமர்வானது ஒரு மிகப்பெரிய ஒரு அமர்வாக இருக்கின்றது. ஏனென்றால்
புலவர் செம்மல் அவர்கள், தொல்காப்பிய செம்மல் அவர்கள் முதல்லேயே விளக்கிவிட்டார் 108க்கு உண்டான அந்த விளக்கத்தை. தொல்காப்பிய இலக்கணம் என்ற ஒன்று ஒரு மனிதனுக்கு முழுமையாக தெரியாவிட்டாலும் கூட ஒரு 50% தெரிந்தால் கூட கண்டிப்பாக சொற்சுவையோடு பொருட்சுவையோடு எழுத்து ஆளுமையோடு நாம் படைக்க முடியும் என்பது எனது தனிப்பட்ட கருத்து. இலக்கணம் இல்லாமலேயே எத்தனையோ நாடகங்கள் நடந்திருக்கலாம், கட்டுரைகள் எழுதப்பட்டிருக்கலாம், கவிதை படைக்கப்பட்டிருக்கலாம், கதை எழுதப்பட்டிருக்கலாம். ஆனால் ஒன்றை மட்டும் சிந்தித்து பாருங்கள், அதில் இலக்கண நயம் இல்லாவிட்டால் எந்த சுவையும் இருக்காது என்பது என்னுடைய கருத்தாக இருக்கின்றது. ஒரு கருத்தாகட்டும், ஒரு சொல்லாகட்டும், ஒரு எழுத்தாகட்டும், ஒரு பொருளாகட்டும், இந்த மூன்றுமே எப்பொழுதும் முற்று பெறுகிறது என்றால் கண்டிப்பாக இலக்கணத்தை கையாளுகின்ற பொழுதுதான் அந்த தமிழினுடைய வல்லமை, தமிழினுடைய சுவை, தமிழினுடைய ஆழம் தென்படுகிறது என்பது என்னுடைய கருத்தாக இருக்கின்றது. இங்கே இலக்கணத்திலே 5 வகையாக சொல்லப்படுகின்றது. எழுத்து இலக்கணம், சொல்லிலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பிலக்கணம், அணி இலக்கணம். இதில் சொல்லிலக்கணம், பொருள் இலக்கணம், எழுத்திலக்கணம் மூன்றையுமே முழுமையாக தொல்காப்பிய செம்மல் அவர்கள் அற்புதமாக படைத்திருக்கிறார்கள். யாப்பு அணி என்பதையும் விளக்கி இருக்கிறார்கள். இருந்த போதிலும் இந்த சொல், எழுத்து, சொல், பொருளுக்கு மட்டும்தான் முதன்மையாக எடுத்துக்கொண்டு அதிகமான சிந்தனையோடு ஆழத்துக்கு இலக்கண நயங்களை படைத்திருக்கிறார். அப்படி பார்க்கின்ற பொழுது எல்லா மொழிகளுக்கும் இலக்கணம் இருக்கிறது. இப்பொழுது ஆங்கிலத்தை எடுத்துக்கொண்டால் வவல்ஸ் இருக்கிறது, AEIOU. அதே மாதிரி நவுன் பெயர்ச்சொல் இருக்கிறது, வெர்பு வினைச்சொல் இருக்கிறது, நவுன் பெயர்ச்சொல் இருக்கிறது, அட்வெர்பு வினை உரிச்சொற்கள் எல்லாம் இருக்கின்றது. ஆனால் இலக்கணம் எல்லா மொழிகளுக்கும் இருந்தாலும் கூட தமிழ் மொழிக்கு மட்டும் தமிழனுடைய பண்பாடு, தமிழனுடைய நாகரிகம், தமிழனுடைய அந்த கலாச்சாரம், அவன் வாழ்கின்ற முறையை அப்படியே படம் பிடித்து காட்டுகின்ற ஒரே ஒரு நூல் என்னவென்றால் தொல்காப்பியர் படைத்த இலக்கணம் தான். தொல்காப்பியம் மட்டுமே தமிழனுடைய வாழ்க்கை முறைகளை நெறிப்படுத்தி கொடுத்திருக்கிறது இலக்கணத்தோடு என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். எந்த மொழிகளுக்கும் இலக்கணத்தை படித்திருக்கிறார்கள். ஆனால் தமிழ் சமூகம் எப்படி வாழ வேண்டும் என்று ஒரு மொழியிலாவது இலக்கணம் இருக்கிறதா என்பதை சிந்தித்து பாருங்கள். ஆனால் தொல்காப்பிய செம்மல் அவர்கள் தமிழனுடைய வாழ்க்கை முறைகளின் இலக்கணத்தோடு நெறிப்படுத்தி இருக்கிறார் என்றால் எவ்வளவு பெருமைக்குரியது, போற்றுதலுக்குரியது. ஆகவே நமது தொல்காப்பிய செம்மலுடைய இந்த இலக்கண நயமெல்லாம் சாதாரணமாக ஒரு நூலை படிக்கின்ற பொழுது, உதாரணமாக 8 தொகை நூல்கள் 10 பாட்டெல்லாம் இவர் தொல்காப்பியருக்கு பிற்படுத்தப்பட்டது. நற்றினை நல்ல குறுந்தொகை 500 ஒத்த பதிற்று வத்தோங்கு வரிவாடல் கற்றறிந்த அனைத்தும் கலியோடு அகம்புற வித்திரத்தை 8 தொகை என்ற இந்த நூல்கள் எல்லாமே நம் தொல்காப்பியத்திற்கு பிறகுதான் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. திருவள்ளுவர் பெருந்தகை அவர்கள், பொய்யாமொழி தேவம் அவர்கள் திருக்குறளை அற்புதமாக படைத்திருக்கிறார் என்றால் என்னுடைய சிந்தையில் தோன்றியதை நான் உங்கள் முன் வைக்கின்றேன். கண்டிப்பாக தொல்காப்பியத்தை திருவள்ளுவர் கையாண்டு இருந்திருக்கிறார் என்பது தெள்ள தெளிவாக இருக்கின்றது. எப்படி என்றால் அந்த அவர் படைக்கப்பட்ட 1330 குறட்பாக்களிலும் தொல்காப்பியர் கையாண்ட இலக்கண நயம் இருக்கிறது, இலக்கியத்தினுடைய ஒளி இருக்கிறது, இலக்கணத்தினுடைய அந்த சந்தம் இருக்கிறது, இலக்கணத்தினுடைய பண் இருக்கிறது. இவைகளெல்லாம் இல்லாவிட்டால் இவ்வளவு சிறப்பு பெற்றிருக்குமா திருக்குறள் என்பது தொல்காப்பியம் இல்லாமல் திருக்குறள்
முழுமை பெற்றிருக்குமா என்றால் இருந்திருக்க வாய்ப்பு இல்லை என்பது எனது பணிவான கருத்து. ஏனெனில் திருக்குறளுக்கு முற்பட்டதுதானே நமது தொல்காப்பியம். அந்த வகையிலே அடி, நயம், ஓசை, பாக்கல், புதுக்கவிதை எல்லாமே இலக்கணம் கை கொடுத்து நமக்கு உதவுகின்றது. பல நுட்பமான கவிதைகளை ஒருவன் படைக்கின்றான் என்றால் இலக்கணத்தை மறந்து அவனால் படைக்க முடியுமா? அப்படி படைத்தால்தான் அது சிறப்பு பெறுமா? இல்லை சிறப்பு பெற்றால்தான் அனைவருடைய இல்லத்திலும் போகுமா? இல்லை மொழிகளைத்தான் காப்பாற்ற முடியுமா? சிதைந்து போகின்ற தமிழ் மொழியை எப்படி காப்பது? வெறும் தமிழ் இலக்கியங்கள் மட்டும் போதுமானதாக இருக்காது. தமிழ் இலக்கியங்களை மட்டுமே நாம் கையாண்டு விட்டு மொழி சிதைவை தடுப்பது யார்? இலக்கணம் ஒன்றுதான் மொழி சிதைவாகாமல் தடுப்பது என்பதை நாம் இந்த நல்ல வேளையிலே தொல்காப்பியம்தான் ஒரு மிக சிறந்த இலக்கண நூலாக நாம் போற்றி வருகின்றோம். அந்த வகையிலே ஒரு தூய தமிழ் ஒரு இலக்கண கட்டமைப்பு எங்கே இருக்கிறது என்றால் தொல்காப்பியனுடைய சிந்தனையில் இருக்கின்றது. அதை நாம் முழுவதும் படிக்க வேண்டும். இலக்கண கட்டமைப்பு விதி இல்லாவிட்டால் ஒரு கவிதை படைக்கட்டும், ஒரு கதையை ஆகட்டும், எதுவாக இருந்தாலும் சுவைக்காது. அது என்னதான் இருந்தாலும் ஒரு இலக்கியம் பெரிய மரமாக இருக்கலாம். ஆனால் ஒரு இலக்கணம் என்பது கனியை போன்றது, மரம் தருகின்ற நிழலை போன்றது என்றே நான் கூறுவேன். மரத்திற்கு வேறு ஆணி வேர் இல்லை என்றால் இலக்கியம் பட்டுவிடும். அதுபோல் மரத்திற்கு ஆணி வேராக இருப்பது இலக்கணம். அந்த ஆணி வேர் இல்லாவிட்டால் நமக்கு கனிகளும் கிடைக்காது, நிழலும் கிடைக்காது என்பதை உங்கள் மத்தியிலே வைக்கின்றேன். நமது கல்லூரி ஆசிரியர்களுக்கு பாடம் சமைக்கிறார்கள், நிறைய கருத்துக்களை மாணவர்களுக்கு எடுத்துரைக்கிறார்கள். ஆனால் அவர்கள் வகுப்பு எடுப்பது முழுவதும் இலக்கணத்தோடு இருக்கிறதா என்றால் அப்படி இல்லை. ஏனென்றால் தமிழ் ஆய்வு செய்த முனைவர் பட்டம் பெற்ற ஆசிரியர்களும் கூட இலக்கண பிழையோடு பேசுகிறார்கள், இலக்கண பிழையோடு எழுதுகிறார்கள். என்னவென்று கேட்டால் தொல்காப்பிய செம்மனுடைய இலக்கணத்தை படிக்கவில்லை, அவருடைய அந்த தொல்காப்பியனுடைய சிந்தனை இல்லை என்பதே நமக்கு தெரிகிறது. அந்த வகையில் தனி மனித ஒழுக்கம் முழுமையானது. அந்த தனி மனித ஒழுக்கம், தனி மனித மொழி பற்று, மொழி புலமை இல்லாவிட்டால் எந்த மொழியும் காப்பாற்றப்பட முடியாது. தனி மனித ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கின்ற ஒரே ஒரு இலக்கணம் யார் வகுத்திருக்கிறார் என்றால் நமது தொல்காப்பிய செம்மல் அவர்கள் வகுத்திருக்கிறார். அதனால் தனி மனித ஒழுக்கம் போற்றப்படுகிறது. அதே மாதிரி தனி மனித புலமை அதிகமாக எல்லாருடைய மனதிலும் நிற்கின்றது. அப்படி நிற்கின்ற பொழுது பொருளாதாரம் முன்னேறுகிறது, ஒரு நாட்டினுடைய பொருளாதாரம் முன்னேறுகிறது. இலக்கணத்துக்கும் பொருளாதாரத்துக்கும் நாம் ஒரு ஆய்வு எடுக்கும் பொழுது தனிப்பட்ட ஒழுக்கம், தனிப்பட்ட தமிழ் புலமை, தமிழினுடைய வளர்ச்சி தான் ஒரு நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சியை முன்னோக்கி செல்லும் என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்தாக கூறிக்கொண்டு ஒரு 5 மணித்துளிகளில் என்னுடைய தமிழ் தொல்காப்பிய தந்த இலக்கணத்தை வினைத்தொகை என்றால் பண்புத்தொகை, வினைத்தொகை, உரிச்சொற்றொடர், உருவகம், பண்புத்தொகை இந்த மாதிரி எளிமையாக மாணவருக்கு புரிகின்ற வகையிலே எனது ஒரு படைப்பாக இருக்கின்றது. முருகனுக்கு 6 முகம் என்பதாலோ வல்லினம் மெல்லினம் இடையினத்தில் 6 எழுத்துக்களை படைத்திருந்தாரோ தொல்காப்பியன். முருகனுக்கு 6 முகம் என்பதாலோ வல்லினம் மெல்லினம் இடையினத்தில் 6 எழுத்துக்களை படைத்திருந்தாரோ தொல்காப்பியன். உயிர் இருந்தால்தான் உடல் இயங்கும், உடல் நலம் இருந்தால்தான் அதில் உயிர் தங்கும். தொல்காப்பியனின் இலக்கணத்தில் முதல் எழுத்துக்களை உயிரிலும் மெய்யெழுத்துக்களை உடலிலும் வைத்திருந்தானோ வியப்பு தானே, இது விந்தை தானே. பொருள் தராத சொல் உண்டா? சொல் இல்லாத பொருள் உண்டா? உரிச்சொல் உருவாக்க உருவசி ஆட்கொண்டு விட்டதோ. தொல்காப்பிய பெருந்தகைக்கு உரிச்சொல் உருவாக்க உருவசி என்பது இந்த இடத்திலே உரிச்சொல் உருவசி ஆட்கொண்டு விட்டதோ தொல்காப்பிய பெருந்தகைக்கு. தொல்காப்பியின் உரிச்சொல் படைப்பிற்கு நனி நன்று பகர்வோம். தமிழர்களாகிய நாம் தமிழுக்கு உருவசி என்பது உரிச்சொல்,
தமிழுக்கு உருவசி என்று கூட நீ உரிச்சொல் படைத்திருப்பாய். நாங்கள் உரிச்சொல் அறிந்தது தவ சிறிது, நாங்கள் உரிச்சொல் அறிந்தது தவச் சிறிது. தவச் சிறிது என்றால் மிகச் சிறிது. தவச் சிறிது எதற்கு கீழே வருகிறது என்றால் உரிச்சொல் கீழே வருகிறது. நீதி படைத்த இலக்கணத்தை கடிநகர் பகுதியில் பாதுகாத்து வைத்திருக்கின்றோம். கடிநகர் என்றது காவல் நகர் என்ற அர்த்தம். தொல்காப்பிய செம்மல் அளித்த அந்த இலக்கணத்தை கடிநகர் பகுதியில் பாதுகாத்து வைத்திருக்கின்றோம். அடுத்ததாக பண்புத்தொகை. உன் இன்சொல் என்பது பண்புத்தொகை. உன் இன்சொல்லில் பண்பு உள்ளதால் அதுவே பண்புத்தொகையாக புணர்ந்ததோ. நிற பண்புத்தொகை கொண்டு வர செங்கடல் மூழ்கி வந்தாயோ. நிற பண்புத்தொகை கொண்டு வர செங்கடல் மூழ்கி வந்தாயோ தொல்காப்பியனே. உன் இலக்கண தமிழில் இன்சுவை சமைத்தாயோ. உன் இலக்கண தமிழில் இன்சுவை என்பது பண்புத்தொகை. இன்சுவை சமைத்தாயோ. சுவைத்த அந்த பண்புத்தொகை கொண்டு வர முத்தமிழ் துணை கொண்டு பெருங்கடல் உருவாக்கினாயோ. முத்தமிழ் துணை கொண்டு பெருங்கடல் என்பது பண்புத்தொகை. பெருங்கடல் உருவாக்கினாயோ. அளவு பண்புத்தொகை. பெருங்கடல் என்பது அளவு பண்புத்தொகை. இன்சுவை என்பது சுவை பண்புத்தொகை. உன் இலக்கணத்தில் வண்ணமும் வடிவமும் அளவும் சுவையும் உண்டு. உன் இலக்கணத்தில் வண்ணமும் வடிவமும் அளவும் சுவையும் உண்டு. செந்தாமரையை வண்ணமாக்கி வட்ட நிலாவை வடிவமாக்கி முத்தமிழை அளவாக எடுத்து இன்சொல்லில் சுவை கொண்டோம். பண்பு தொகை அறிந்தோம். பாட்டுக்கு இசையமைத்தோம். அடுத்ததாக உவமை தொகை. உவமை தொகைக்கு தாமரை முகம் தந்தவனே. உவமை தொகைக்கு தாமரை முகம் தந்தவனே. தாமரை முகம் என்றால் உவமை தொகை. மதிமுகம் தந்து உவமையை புரிய வைத்தாய். மதிமுகம் என்பது உவமை தொகை. மதிமுகம் தந்து உவமையை புரிய வைத்தாய். உன் மலரடி வணங்குகின்றேன். மலரடி என்பது உவமை தொகை. உன் மலரடி வணங்குகின்றேன் தொல்காப்பியரே. கயல் வெளிக்கு காதல் கடிதம் தர புலிப்பாய்ச்சல் வந்தவனே. கயல்வெளி என்பது இங்கே உவமை தொகை. உன் பவளவாயில் இலக்கணம் கற்பித்தவனே. பவளவாய் என்பது இங்கே உவமை தொகையாக இருக்கு. எண்ணுமை. அடுத்ததாக அல்லும் பகலும் உழைத்து கண்டுபிடித்தாய் எண்ணுமை. அல்லும் பகலும் என்பது எண்ணுமை. அல்லும் பகலும் உழைத்து கண்டுபிடித்தாய் எண்ணுமை என்ற இலக்கணத்தை காதலும் கற்பும் சான்று தந்தது எண்ணுமைக்கு. இரவு பகல் பாராமல் உன் சிந்தை கொண்டு உண்மை தொகை செதுக்கினாயோ. இரவு பகல் பாராமல் உன் சிந்தை கொண்டு உண்மை தொகை செதுக்கினாயோ. இரவு பகல் என்பது உண்மை தொகை. தாய் தந்தை பாவம் என்று வீடு வாசல் தந்தாயோ. தாய் தந்தை என்பது உண்மை தொகை. வீடு வாசல் என்பது உண்மை தொகை. தாய் தந்தை பாவம் என்று வீடு வாசல் தந்தாயோ தொல்காப்பியனே. மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்ன? அதில் மறைந்து கிடக்கின்றது பொருள்கள். மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்ன? இது உண்மை தொகை. உருவகம். உறுப்பு இல்லையே உவமை இல்லை. உருவகம். முகமதி பார்த்து பல்முத்து காட்டி. முகமதி என்பது உருவகம். பல்முத்து காட்டி என்பது புருவவில் துணை கொண்டு பாதமலர் அடியெடுத்து பக்குவமாய் நடந்தாயோ. உருவகம் படைத்திட என்பதை முக்காலத்தையும் வினைத்தொகையில் கட்டி போட்ட தொல்காப்பியனே. வீசுதன்றல் சுகம் தேடி திருவீதிக்கு வந்தவனோ வினைத்தொகை கண்டுபிடிக்க. பசித்து விட்டதோ சுவைத்திட சுடுசோறு வேண்டுமா. ஊறுகாய் வருத்தப்படும் உணவில் கொஞ்சம் தொட்டுக்கொள். ஊறுகாய் என்பது இந்த இடத்திலே உங்களுக்கு வினைத்தொகையாக வருகின்றது. சுவைத்திட சுடுசோறு வினைத்தொகையாக வருகின்றது. உன் வீட்டு மேற்கூரையின் வழியாக வளர்வரை உன்னை சுற்றிய வருகிறது. நீ என்ன சுக்குப்பொடி போட்டாய் தொல்காப்பியரே. கிளவியாக்கம் இல்லையே சொல் குற்றமாகிவிடும். தாய் கிளவி இல்லையே மழலை வளர்ப்பதில் குற்றமாகிவிடும். வலுவில்லா சொற்கள் வாழும் சொற்கள். வலுவமதையை ஏற்றுக்கொள்ளலாம். ஒழுக்கத்தை உயர்தனையில் தொல்காப்பியன் வலியுறுத்தியதால் பொய்யாமொழியும் அதே வழியில் வீடுகளை ஓடுகின்றார். இந்த இலக்கண நயங்களை நாம் இலக்கணம் முழுவதும் ஆழ்ந்து படித்த நமது தொல்காப்பிய செம்மலை போல இருக்கின்ற பெரியோர்கள் ஆன்றோர்கள் எல்லாம் கல்லூரி பேராசிரியர்களுக்கெல்லாம் உறுதுணை புரிந்து அவர்களுக்கு வகுப்பெடுக்க உங்களுடைய இந்த இலக்கண நயங்கள் உதவி புரியும் என்ற நம்பிக்கையிலே இந்த நல்லதொரு வாய்ப்பை நல்கிய இந்த அரங்கத்திற்கு இலக்கண செம்மல்
காளியப்பன் ஐயா அவர்களுக்கும் தவத்திரு சாந்தலிங்க சுவாமிகள் அவர்களுக்கும் எனது பணிவான வணக்கத்தை இந்த நல்ல வேளையிலே கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தலைமுறை ஏற்று மிக சிறப்பாக தலைமையாற்றிய முனிவர் ஈஸ்வரன் ஐயா அவர்களை பற்றி நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லியாக வேண்டும். அவரை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையிலே இவரை பற்றி ஒரு சிறு குறிப்பு. கல்லூரி பேராசிரியராக, துறை தலைவராக, துணை முதல்வராக மற்றும் முதல்வராக பல்வேறு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் சிறப்புடன் பணியாற்றியவர். பணியாற்றிய கல்லூரிகளான பூசாக்கா கலைக்கல்லூரி மற்றும் ஜிஆர்டி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, அதிகமான் பொறியியல் கல்லூரி, அக்ஷயா மேலாண்மை கல்லூரி, கேஜி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி போன்ற மதிப்புயர்ந்த கல்லூரிகளில் தனித்திறமையை முத்திரை பதித்தவர். கல்லூரிகள் தன்னாட்சி வருவதற்கும் தேசிய தர மதிப்பீடு வருவதற்கும் அதற்குரிய பொறுப்பில் இருந்து கல்லூரிகளுக்கு நற்பெயரை பெற்று தந்தவர். தேர்வு கட்டுப்பாட்டு அதிகாரியாக பொறுப்பு வகித்தவர். கீழ்கண்ட விருதுகள் பெற்று கல்லூரிக்கு சிறப்பு சேர்த்தவர். தமிழ் பணி செம்மல் விருது, சிவனின் அருள் பெற்ற சாந்தலிங்க மருதாசல அடிகளார் கரங்களில் இருந்து பெற்றவர். திரு சாலமன் பாப்பையா கரங்களால் நல்லாசிரியர் விருது, மதுரை தமிழ்ச்சங்கமிருந்து பெற்றவர். பல்துறை வித்தகர் விருது மற்றும் திருமூலர் வாழ்வியல் அறக்கட்டளையை நிறுவி பள்ளி மாணவர்களுக்கு திருமந்திரம் போதித்து பன்னாட்டு பல்கலைக்கழகம் மற்றும் உலக சாதன சபை இணைந்து நடத்திய மிகப்பெரிய விழாவில் சிறந்த சமூக விருது இவருக்கு வழங்கப்பட்டது. பொருளாதார பாடப்பிரிவில் முனைவர் பட்டம் பெற்று தமிழ்நாடு பொருளாதார வல்லுநர் என்ற வகையில் அரசின் வரவு செலவு திட்டத்தை பற்றிய ஆய்வு பல்வேறு கல்லூரிகளில் நடத்தி இருக்கிறார் என்ற பெருமை இவரை சாரும். மேலும் அன்னார் அவர்கள் பல்கலைக்கழகத்திற்கு கீழ் இயங்குகின்ற அரசு தொழில்நுட்ப கல்லூரியில் தேர்வுத்தாள் திருத்தும் பணியின் துணை தலைவராகவும் பணியாற்றி இருக்கிறார். மேலும் தேர்வு நடக்கும் பல்வேறு கல்லூரிகளுக்கு பறக்கும் படை அதிகாரியாகவும் சென்றிருக்கின்றார். இத்தகைய பெருமைக்குரிய ஈஸ்வரன் ஐயா அவர்கள்தான் இப்பொழுது நமக்கு மிகச்சிறந்த தலைமையுரையை நிகழ்த்தியவர். அடுத்தபடியாக இந்த மன்றத்தினுடைய முன்னிலை உரையை ஆற்ற வந்திருக்கின்றவர் வாகை ஓவிய பாவலர் வாகை துரைசாமி அண்ணா அவர்கள். அவர்கள் பல இளம் கவிஞர்களுடைய நூல்களை எல்லாம் பதிப்பித்து இந்த தமிழ் கூறு நல்லுலகத்துக்கு படைத்தவர் என்ற பெருமைக்குரியவர், மிகச்சிறந்த கவிஞர், மிகச்சிறந்த ஆற்றலாளர். அவர்களை முன்னிலை உரை ஆற்றுமாறு இங்கே அழைக்கின்றோம். தொல்காப்பிய சங்கமத்தின் 108வது அமர்வை சிறப்பிக்க வந்திருக்கும் சான்றோர் பெருமக்களை வணங்கி வாழ்த்தி மகிழ்கின்றேன். தொல்காப்பிய பொருளதிகாரம் பழந்தமிழர்களின் அகவாழ்வு, புறவாழ்வு மற்றும் மொழி பயன்பாடு ஆகியவற்றை விளக்கும் தனித்தன்மை வாய்ந்த வாழ்வியல் இலக்கணமாகும். அகத்திணை, புறத்திணை, செயலில் உள்ளிட்ட 9 இயல்களை கொண்டது. தமிழர் பண்பாடு மற்றும் உளவியல் மற்றும் இலக்கிய மரபுகளை முழுமையாக அறிந்து கொள்ள இது ஒரு அறிவு பெட்டகமாக திகழ்கிறது. எனவே தொல்காப்பியத்தை எளிமைப்படுத்தி எளிதில் புரியும் வண்ணம் மாணவர்களிடம் கொண்டு செல்ல வேண்டும். அந்த பணியை இங்கு வந்திருக்கின்ற 2 பெரும் பேராசிரியர்கள், நூலாசிரியர்கள் உடன் சேர்ந்து தமிழர் பண்பாடு மற்றும் உளவியல் சார்ந்த கருத்துக்களை எளிமையாக நூலாக்கம் செய்வதற்கு வாகை வாசகர் வட்டம், வாகை பதிப்பகம் தயாராக உள்ளது என்பதை மகிழ்வோடு தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டியுகிறேன். நன்றி, வணக்கம்.